திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் பஜனை குழுவில் உள்ள அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் பெயர் மணிமேகலை, கரூரிலிருந்து இணைகிறேன். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த தானம் என்னவென்றால் அன்னதானம் என சொல்லலாம். ஆனால் அதனையும் விட சிறந்த ஒன்று இருக்குமானால் ஆன்மீக அறிவு தானம். நம் உண்ணும் உணவு கூட சில மணி நேரம் கழித்த உடனே செரித்து நம் உடலை விட்டு காணாமல் போய்விடும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து சேர்த்த பொருள்களும் செல்வமும் கூட அவன் இறப்பிற்கு பின்பு கூடவே செல்லாது. ஆனால் நாம் கற்ற ஆன்மீக அறிவு செல்வமானது இறப்பிற்கு பின் மட்டுமல்ல, 7 பிறப்பிற்கும் நம்மோடு கூடவே வரும். அதைத்தான் திருவள்ளுவ பெருந்தகை ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என குறிப்பிடுகிறார். வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க நம் திருப்புகழ் பஜனை குழுவில் உள்ள ஆன்மீக சொந்தங்கள் தாம் அறிந்த ஆன்மீக அறிவை தன்னோடு மட்டுமே வைத்து கொண்டிருக்காமல் சக மனிதர்களுக்கும் பயன்பெறும் வகையில் சொல்லழகும் பொருளழகும் குறளழகும் வாய்ந்த ஆன்மீக பாடல்களையும் தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் அழகாக பதிவிடுகிறீர்கள். அழகான குரல்களில் நம் சொந்தங்கள் பதிவிடும் பாடல்களில் எனக்கு அளவில்லாத ஆனந்தமும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. என் ஆன்மீக அறிவு வளரவும் இறைபக்தி பெருகவும் திருக்குறள் பஜனை குழுவில் நான் இணையவும் காரணமாக இருக்கும் தாயுள்ளம் கொண்ட ரேணுகா அம்மா அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேணுகா அம்மா, ராஜேஸ்வரி அக்கா மற்றும் நம் திருப்புகழ் பஜனை குழுவின் சொந்தங்கள் அனைவரையும் சந்திக்கவும் பழகவும் உதவிய கொடைக்கானல் நாயுடுபுரம் ECC ரோடில் வசிக்கும் திருமதி சூர்யா குமரன் அவர்களுக்கும் திருமதி சரண்யா ஆனந்தன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேணுகா அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தினமும் ஒரு திருவாசக பாடலுடன் கூடிய விளக்கமும் பெரிய புராணம் பற்றியும் நமது திருப்புகழ் பஜனை குழுவில் பதிவுகளிட ஆவலாய் இருக்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.